பட்டிமன்றம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நம்முடைய நடுவர் தமிழன்னையின் பரிபூரண அருள் பெற்ற கலைமாமணி ஐயா அவர்கள் நடுவராக வீற்றிருக்க மிக முக்கியமான ஒரு தலைப்பில் நம்ம இந்த பட்டிமன்றத்தை சந்திக்க இருக்கிறோம். மென்பொருள் என்று சொல்லக்கூடிய அல்லது கைபேசி, மடிக்கணினி, செயலி என்று சொல்லக்கூடிய மின்னணு சாதனங்கள் சமூகத்திற்கு கிடைத்த வரமா என்கின்ற வரமே என்று சொல்லக்கூடிய அளவில் மலர்விழி அவர்கள், ஹரீஷ் அவர்கள், மஞ்சுளா அவர்கள் மூவரும் வரமே என்று வாதிட இருக்கிறார்கள். அதை போலவே இல்லை அது சாபமே என்று சொல்லக்கூடிய அணியில் பேசுவதற்காக மகாலட்சுமி, மல்லிகாமணி, வித்யா இவர்கள் மூவரும் வர இருக்கிறார்கள். இந்த அறுவருமே பட்டிமன்ற மேடைக்கு புதுசல்ல, நம்முடைய பட்டிமன்ற மேடைக்கு புதிதல்ல. ஏற்கனவே நடந்த பொங்கல் நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தில் வாதாடியவர்கள் தான். இப்பொழுது ஒளிவாங்கியை கலைமாமணி ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து விட்டு செல்லும் பொழுது அண்ணா அவர்கள் நன்றி உரை சொன்ன பிறகு உணவுப் பொட்டலங்களை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்போதுதான் உணவுப் பொட்டலமே வழங்கப்படும் சொல்லிடுங்க. அண்ணா பேசி முடித்த பிறகுதான் உணவுப் பொட்டலம். இறுதியாக தேசிய கீதம் பாடுவோம். நிறைவாக தேசிய கீதம் பாடிய பிறகு வெளியே செல்லும் பொழுது உணவுப் பொட்டலம் வழங்கப்படும். ஒருவருக்கு 2 அடிஷனலாக கேட்காதீங்க. நான் ஒரு லிமிட் போட்டு வச்சிருக்கிறோம், கணக்கில் வச்சுக்கோங்க. நன்றி. எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம். இங்கே நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. பொங்கல் விழாவில் நான் ஏற்கனவே கலந்து கொள்ளும் போதும் எந்த ஒரு உரையை தொடங்கும் பொழுதும் இப்படித்தான் நான் ஆரம்பிப்பேன். அதற்கு மிக முக்கிய காரணம், நம்மை பெற்ற தாயை விட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. அதேபோல் இன்று உங்கள் முன்னால் ஒரு கலைமாமணி விருது பெற்ற ஒரு நாடக ஆசிரியராக உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தமிழ். தமிழ் என் தாய்மொழி அல்ல. தமிழின் பின் உள்ள பற்றால், ஒரு வெறியால் தமிழை கற்றுக்கொண்டு இன்று ஒரு தமிழ் நாடக ஆசிரியராக அமர்ந்திருக்கின்றேன். ஓராண்டு காணும் இந்த மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம், அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. பாரதி கண்ட புதுமை பெண்கள் எல்லாம் மொத்தமாக இங்கு சங்கமமாகி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. அப்படிப்பட்ட திறமைகளை இங்கே பார்த்தோம். குறிப்பாக அந்த சிலம்ப ஆடின குழந்தைங்க, அவர் மாஸ்டருக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்தது. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அவர் கண்ணில் தண்ணி வருது சொல்லும்போது ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்க. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் ஸ்டேஜில். நானும் சாய் சாரும் வந்து கொஞ்சம் பயந்தோம், இவங்க எப்படி இதை பண்ணுவாங்கன்னு. என்ன குழந்தைங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன அழகாக பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் பாடின பாட்டு. ஐயா கடைசி லாஸ்ட்டாக பாடினது வந்து, நான் ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் வெறியன். அந்த எம்ஜிஆர் பாட்டோடு எனக்கு ஒரு அப்படியே தெம்பு வந்துடுச்சு. அது பாடினோன்னு அடடா, இப்படிப்பட்டவர்களாம் எத்தனை வயதுக்கு அப்புறமும் இன்னமும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு மேடைகளை அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அது உங்களுக்கு நிச்சயமாக கரவொலி பயங்கரமாக கொடுக்கும். நான் ஒவ்வொரு மேடையிலையும் வற்புறுத்துவது ஒரே ஒரு விஷயம்தான், எந்த ஒரு கலைஞனுக்குமே கரன்சி நோட்டுகளை விட உங்கள் கரவொலிகள் தான் முக்கியம். அந்த கரவொலிகள் கொடுக்க 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 தான் ஒவ்வொரு கலைஞனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு 6 நட்சத்திரங்கள், அதற்கு சந்திரன் நான் நடுவராக இருக்கிறேன். 5 பெண்கள், 5 பெண்கள், அஞ்சா நெஞ்சனாக ஹரீஷ் என்ற ஒரே ஆண்மகன். ரொம்ப தைரியமாக அவர் பேச வந்திருக்காரு. நான் பாராட்டணும் அதை. நான் தலைப்புக்குள்ளே இப்போ போகக்கூடாது, ஏன்னா நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைப்பை சொல்லலை. இது பாரதியாருடைய பெயரில் இருக்கின்ற சங்கம் என்பதனால் அலையன்ஸ் சீனிவாசன் சார் பேசும்போது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணார். பாரதியாரும் காந்தியடிகளையும் சந்தித்த இடம், அந்த இடம் எங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு வரலாற்று சந்திப்பது. மகாத்மா காந்தியை பாரதியார் சந்தித்த இடம் இப்பொழுது இருக்கின்ற சோலா ஹோட்டல். அந்த சோலா ஹோட்டல் தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தோப்பாக இருந்த இடம். அந்த இடத்துல இப்போவும் கல்வெட்டு இருக்கும். அடுத்த முறை நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கல்வெட்டை பாருங்கள். பாரதியாரும் காந்தியடிகளும் சந்தித்த இடம் என்ற அந்த கல்வெட்டு இருக்கும். அதை அவசியம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். இன்றைக்கி அது சோலா. ஸோ அதை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதாவது ஒரு சின்ன இது நம்ம வந்து பட்டிமன்றத்தில் வந்து என்ன கருத்துக்களை நாங்கள் சொல்லப் போகிறோமோ, இவர்களெல்லாம் சொல்லப் போகின்றார்களோ, அதை நீங்கள் வந்து தயவுசெய்து எடுத்துக்கணும். நல்ல கருத்துக்களை, அது பயன்படாமல் போகக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு விழுந்து கிடக்கிறான்.
அர்ஜுனன் வந்து ஐயோ மகனே போய்விட்டாயே போய்விட்டாயே என்று கதறி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவன் தோள் மீது 2 சொட்டு கண்ணீர் வடிகிறது. மேலே திரும்பி பார்க்குறான் அர்ஜுனன், கிருஷ்ணன் கண்ணிலேருந்து தண்ணீர். பாத்தியா கிருஷ்ணா, ஒரு மகனை இழக்கக்கூடிய சோகம் என்றது எனக்கு மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட உன் கண்களில் கண்ணீர் வரவழைத்து விட்டதே அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, அடப்பாவி, அதுக்காக நான் அழவல, இப்போதான் வந்து பந்த பாசங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு உனக்கு கீதையை உபதேசித்தேன். உபதேசத்தை கொஞ்ச நேரத்திலேயே நீ இப்படி கண்ணில் பண்ணி அதை நினச்சி உனக்கு உபதேசம் பண்ணேனேன்னு எனக்கு கண்ணில் தண்ணி வந்ததுல அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நாங்கள் சொன்னது உங்களுக்கு பயன்படாமல் போகக்கூடாது. அதே சமயத்தில் இந்த கடமை இருக்கிறது பேசுபவர்களுக்கு. அந்த கடமைக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. ஏன் கதையோட ஸ்டார்ட் பண்ணேன்னா, இது சாப்பாடு நேரம், உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய் அப்புறம் இவங்க பேசும்போது ஏற்கனவே சூடாக இருக்குது இந்த ஹால், அதனால் சூடான ஆர்கியூமெண்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ கிருஷ்ணன் வந்து வெண்ணெயை திருடும் போதெல்லாம் இந்த மணி வந்து அடித்து காட்டி கொடுத்துரும். ஸோ கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாளாக இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் கண்ணன் தான் சொல்கிறேன் அந்த மணிக்கிட்ட, நான் இப்போ திருட போனேன், நீ தயவுசெய்து அடிக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும் இதை சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. கிருஷ்ணன் படி உரி மேலே ஏறுறான், அடிக்கலை. பானைக்குள்ளே கையை விடுறான், அடிக்கலை. வெண்ணெயை எடுக்கிறான், அடிக்கலை. வாயில் வச்சு சாப்பிட போகும்போது மணி அடிச்சிருச்சு. கிருஷ்ணன் கடுப்பாயிட்டார். என்ன இப்போ தான் நான் சொன்னேன், நான் திருடும் போது காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு. கண்ணா, நீ உரிமையில் ஏறினாய் சரி, நான் அடிக்கலை. நீ வந்து அந்த பானைக்குள்ளே கையை விட்ட, அடிக்கலை. வெண்ணெயை எடுத்த, நான் அடிக்கலை. நீ சாப்பிட ஆரம்பித்த, கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 6 பேருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்கன்னு, ஏன்னா எனக்கே 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். 6 பேரும் அந்த மாதிரி இப்போ வரங்கிற அணியில் வந்து நீங்கள் 5 நிமிஷம் தாண்டி பேசினா அது உங்களுக்கு சாபமாக போயிடும். அதனால் வந்து அந்த இது வேண்டாம். ஸோ ரொம்ப அழகான இன்னைக்கு அவசியமான ஒரு தலைப்பு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தலைப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இப்போ பேசுகிறவங்களும் அது பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம், அங்கே இருக்கிறவங்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து என்ன தான் இது பண்ணாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்கும். இது பண்ண அது சில நேரங்கள் தொந்தரவாக இருக்குது, சில நேரங்கள் நல்லா இருக்குன்றதை வந்து இவங்க பேச போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் 5 நிமிடத்திற்கு மேலே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பொண்ணான நேரத்தை வந்து கரெக்டாக என்ன கன்வே பண்ணணுமோ அதை மட்டுமே கன்வே பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கே 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க நீங்கள் முதல்ல. ஸோ வரமே அப்படிங்கிற கைபேசி, மடிக்கணினி, செயலிகள் போன்ற மின்னணு சாதனங்கள் சமூகத்தின் வரமே சாபமே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான தலைப்பு. இதில் ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். அது வந்து தயவுசெய்து உங்களுக்கு ஃபேவரானலாம் எடுத்துக்காதீங்க. அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி 11 மணி இருக்கும். எங்கள் வீட்டு கதவு பெல் அடிக்கிறேன். ஒருத்தன் கதவு திறந்து பார்க்குறேன், இந்த ஃபுட்டு சப்ளை பண்ணுறோம். எப்போது ராத்திரி 11:30 மணிக்கு. சார் இது ஆர்டர் பண்ணிங்களா? இல்லையா, நாங்கள் ஆர்டர் பண்ணலையே அப்படின்றோம். என்ன சார், இல்லை சார். அப்போ எதற்கு ஃப்ளாட்லேருந்து கதவை திறந்து ஒரு பையன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு, அங்கிள் நான் தான் அங்கிள் ஆர்டர் பண்ணேன். நீ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு என் தூக்கம் போச்சு. அவனுக்கு அதை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பணம் இல்லை, அங்கிள் கொடுத்துட்றீங்களா, நாளைக்கு காலை நான் கொடுத்துட்றேன்றான். ராத்திரி எழுந்தது ஒரு இம்சை, பணத்தை வேறு எடுத்து கொடுத்துட்டு சரிப்பா கொண்டு இவன் ஏற்கனவே எழுப்பிவிட்டு. இந்த மாதிரி சில இம்சைகள்லாம் நடக்கும், அது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம இப்போ பட்டிமண்டபத்துக்கு போவோம். முதல்ல இது எல்லாம் எத்தனை மா பாருங்கள், மலர்விழி வருமா, மஞ்சுளா வருமா, மகாலட்சுமி வருமா, மல்லிகா வருமா, பல மாக்கள் இங்கே இருக்கின்றார்கள். அண்ட் வரமேங்கிறதும் 3 எழுத்து தான், சாபமேங்கிறதும் 3 எழுத்து தான். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுவில் நான் என்ன அப்படும் தெரியல. மலர்விழியை முதலில் அழிக்கின்றேன். இப்படியா, இப்படி போடுறீங்களா, இப்படி உட்காந்து ஆர்டரில் போகிறீங்களா? சரி, நான் எழுதி வச்ச ஆர்டரில் பேசிட்டு. ஸோ அப்போ ஆமாம், எங்கால முதல்ல கூப்பிடுவோம், அப்புறம் நான் பார்த்துருவோம். ஹரிஷ் போன வாட்டி ரொம்ப நல்லா பேசினார், இந்த வாட்டி நல்லா பேசுவார். ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. நான் டைம் பார்க்கணுமா இல்லை நீங்களே முடிச்சுப்பீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களா? அப்பா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் சரி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதிக்கு முதல் வணக்கம். செல் வாக்கு மிகுந்த நடுவர்களே, பேச்சாள பெருமக்களே, செல்போன் வரமே என்று கையிலே வைத்திருக்கும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்க கருவி செய்யோன்னு பாரதி 100 ஆண்டு முன்னர் பாடினார். பாரதியின் கனவு செல்போன். கிட்டத்தட்ட 80 கருவியில் செய்யப்பட வேலையை ஒரே கருவி செய்துனா அது எப்படி சாபமாகும்? நடுவர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை எதிரணியோட கணவர் வந்து உலகத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணி பாராட்டு குவிய போகுது. அத்தனை பாராட்டும் பெற்றுத்தர இந்த கருவி சாபமா? எந்த விதத்துல நியாயம்? தமிழ் வந்து ஒரு தொன்மையான பழமையான மொழி. அதனால்தான் அன்றே செல்வன்
செல்வி, செல்வம் என்று வைத்தார்கள். அது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எதிர்க்கிறதே கஷ்டம். நடுவர் சொன்ன மாதிரி நல்லவேளை நடுவர் வந்து ஆணாக இருக்கிறார். ஒரு ஆணின் கஷ்டம் ஒரு ஆணுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் பட்டதாரிகள் வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் கேம்பஸ் மூலமா வேலை கிடைக்கிறது கஷ்டம். மடிக்கணினி செல்போன் மூலமா தகுதிக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொள்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் உள்ள கம்பெனிக்கு ஜூம் மூலம் இங்கேயே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பல பேர் வேலை பெறுகிறார்கள். இது மிகப்பெரிய வரம் இல்லையா பட்டதாரிகளுக்கு? பாரதி கண்ட புதுமை பெண், எத்தனை துறைகள், எத்தனை சாதனைகள். அன்றையெல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைய வேலைக்கு அனுப்பத்துக்கே பயப்படுவாங்க பாதுகாப்பு கருதி. ஆனா இன்னைக்கு வந்து லொகேஷனை ஷேர் பண்ணா போதும், அது மேல இருக்கவே இருக்கு காவலன் SOS. அந்த காலத்துல என்ன சோப் யூஸ் பண்றேன்னு கேட்பாங்க, இந்த காலத்துல என்ன ஆப் யூஸ் பண்றேன்னு கேட்கிறாங்க. அத்தனை பயன்பாடுகள். தமிழ் நடுவர்களே, தமிழ்ல ஈன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஈன்றா ஈகை, கொடுத்தல். தமிழோட அழக பாருங்க. ஈகல்ல உள்ள ஒரு புள்ளி, வெள்ள ஒரு புள்ளி. உள்ள இருப்பதை வெள்ளை கொடுக்கணும்னு சொல்லுது. ஈகை குணம் வந்து காலங்காலமா இருக்கு. ஆனா செல்போன் வந்த அப்புறம்தான் அது அதிகமாகவும் அதே சமயம் விரைவாக சென்று அந்த பயன் அடைகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாருக்கோ ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி எவ்வளவு பேர் பயன். இது மிகப்பெரிய வரம் இல்லையா? எதிரணி கிச்சன் கில்லாடிகளே, சமையல் கேஸ் தீர்ந்துருச்சுன்னா ரீஃபில் பண்ண என் ஒன்றைய அழுத்துவீர்களா, இல்லை கேஸ் ஏஜென்சிக்கு போவீர்களா? இந்தியா பல போராட்டங்களை சந்தித்துள்ளது. 2017 ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் மெரினா கடற்கரையில் ஒருங்கிணைத்து எத்தனை சவால்கள், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் காந்தி சொன்ன அமைதியான முறையில போராடி ஜல்லிக்கட்டு என்னும் பாரம்பரியத்தை மீட்டெடுத்த இளைஞருக்கு செல்போன் தான் முதன்மையாக உதவியது. யாராலும் மறக்க முடியுமா? கொரோனா இந்தியா தடுப்பூசி கண்டுபிடித்து மிக பெருமைப்பட விஷயம். ஆனா அதே சமயத்துல வீட்டில் இருந்தபடியே ஸ்லாட் புக் செய்து 95% வேக்சினேஷன் போட்டாங்க. அதனால தான் தொத்து ஒழிஞ்சது. அதற்கு செல்போன் மிகப்பெரிய காரணம். ஒரு பேரிடர்ல வந்து முக்கியமான தகவல்களை சொல்லணும்னா செல்போன் இருந்தால்தான் வந்து விரைவாக சென்று அடையும். ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் 1 கோடி மக்கள் வந்து ட்ரெயின், பஸ், ட்ரெயின்ல போறாங்க. அது அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் டிக்கெட், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இ டிக்கெட். 1 லட்சம் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் உதவியா இருக்குது செல்போன். ஒரு கத்தி சமையலறையில் இருந்தால் காய்கறி நறுக்கும், மருத்துவர் கையில் இருந்தால் அறுவை சிகிச்சை நடக்கும், உங்க பொண்ணு கையில் இருந்தா சிலம்பம் ஆடலாம், அதே வந்து ஒரு ரவுடி கையில் இருந்தா உயிர்ச்சது ஏற்படும். ஆக மொத்தம் பயன்படுவதில் தான் பிரச்சனை தவிர கருவி அல்ல. ஒரு நாட்டின் நீர்நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த நதிகளை பொறுத்து கங்கை, காவிரி போன்ற புண்ணிய நதிகள் அழுக்கு இருப்பது சகஜம்தான். ஆனால் அழுக்கை அகற்றிவிடமே தவிர நதியே சாபங்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? இவ்வளவு சீனியர் கிட்ஸ் இருக்கீங்க. அந்த காலத்துல வந்து யாருமே பேசல, அந்த பிஸியான லைஃப்ல ஏங்கி இருப்பீங்க. ஆனா இந்த காலத்துல ஒவ்வொருவரும் 10-15 வாட்ஸ்அப் குரூப். இந்த தமிழ் சங்கத்துல சேர்ந்து நிறைய தமிழ் கத்துக்கிறீங்க, நிறைய ஆன்மீக இதுல வந்து நல்ல கடவுள் அந்த வழிபாடுல ஈடுபடுறீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். இது மிகப்பெரிய வரம் இல்லையா? ஆகவே குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. செல்போன்ல சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணும் தவிர அதில் உள்ள வரத்தை, அதில் உள்ள பயன்பாட்டை நாம் பெரிதுபடுத்தி இந்தியா உலகளவில் மேல்மேலும் சாதனை புரிய வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பரா டைம்க்கு முடிச்சிட்டேன். அருமை அருமை அருமை. 5 நிமிஷம் முடிச்சிட்டார். அதான் இப்போ நெல் விளையிற பூமி வந்து செல் விளையிற பூமியாக மாறி போச்சு. ஆண்ட்ராய்டு தான் ஆண்டவன்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கார். வாட்ஸ்அப்பை சொல்லி ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காரு உங்களுக்கு. இப்போ அம்மா வராங்க, மல்லிகா மணி கனகரான்னு பேச போகிறாங்க. மணி. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது வணக்கம். ஐயா, இன்னைக்கு 6 மாத குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் செல்ஃபோன் நம்மளை முடக்கி வச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை நான் சாபமாக கருதுறேன், அவங்க வரமாக கருதுறாங்க. எனக்கு புரியலை. அப்புறம் இருக்கு பாருங்க, இந்த பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு.
ஓடி விளையாடு பாப்பா சொல்லியிருக்காரு. இப்போ எந்த வீட்டு குழந்தையாவது ஓடி விளையாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா குழந்தையும் தாவி தாவி விளையாட வேண்டிய வயசில் தடவி தடவி விளையாடிட்டு இருக்காங்கய்யா. இதைத்தான் நான் சாபம்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த 3 பேர் அதை வரம்னு கொண்டு வர்றாங்க. அப்புறம் பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ் மோகம்னு ஒன்று இருக்குது பாருங்க, தாங்க முடியலைங்க. ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா வேகமாக வருது, என்ன வைக்கணும் தெரியல, என்ன வைக்கணும் தெரியல, என்ன வைக்கணும் தெரியலேன்னு அலறுது. அவர் கேட்குறாரு, அம்மா நீ என்ன வேணாலும் வைமா, நான் சாப்பிட்டு போகிறேங்கிறாரு. ஐயோ இல்லைங்க, நான் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு தெரியலைங்கன்னு சொல்லிடு. பாருங்க, இதை நாங்கள் சாபம்னு சொல்கிறோம், நீங்கள் வரம்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துருக்கீங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்க்குறீங்க, குழந்தைங்களுக்கு அம்மா நிலாவை காட்டி, மரத்தை காட்டி, நாயை காட்டி, பூனையை காட்டி சாதம் ஊட்டியிருப்பாங்க. இப்போ என்னன்னா, அம்மா கையில் ஒரு செல்ஃபோனு, புள்ள கையில் ஒரு செல்ஃபோனு. இந்த அம்மா இந்த பக்கம் திரும்பி செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சாதம் ஊட்டுது. இந்த குழந்தை அந்த பக்கம் திரும்பி சாதம் ஊட்டிட்டு 4 வாய் சாப்பிட்டுட்டு அது திரும்பிடுச்சு. இந்த அம்மா நாய்க்கு சாதம் ஊட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? இதைத்தான் நாங்கள் சாபம்னு சொல்கிறோம். அப்புறம் பாருங்க, இப்போல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றவங்களை விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தாங்க நிறையா. யாராவது வீட்டில் சமைக்கிறாங்களா? இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தாலும் வந்தது, எல்லாரும் புக் பண்ணி சாப்பிட்றாங்க. நான் இதை ஜோக்குக்கு சொல்லலைங்க. இந்த புக் பண்ணி சாப்பிட்றது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு உடம்புக்கு கேடுன்றது உங்களுக்கு தெரியல. ஒரு மருத்துவ அறிக்கை சொல்லுது, குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் சாபம்னு சொல்கிறோம். நீங்கள் அதை வரோம்னு சொல்லி அது ரொம்ப இதாக வேற அவர் பேசிட்டு போய் உக்காந்துருக்காரு. அதுக்கு இன்னும் எங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எங்கள் அணியில் 2 பேர் வச்சுருக்கோம். நாங்கள் அவருக்கு பதிலடி கொடுத்துருவோம். அப்புறம் பாருங்கள், இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒன்று இருக்குது, தாங்க முடியலை. நடுவரே சொன்னார், சாப்பாடை பாருங்கள், யார் வீட்டுக்கோ வர சாப்பாடு நம்ம வீட்டுக்கு வருது. நான் சொந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. யார் வீட்டுக்கோ போகிற பார்சல்லாம் என் வீட்டுக்கு வருதுங்க. நான் இப்படி மணி அடிக்க நான் திறந்து, ஏற்கனவே கால் சரியில்லை, நான் எழுந்து போய் கதவை, நீங்கள் மல்லிகா மணி வேறு, நான் போய் கதவை திறந்து இது எங்கள் வீடு இல்லைங்க வேறு வீடுன்னு நான் அவங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறதுக்குள்ளே ஏன் உயிர் போகுது? இது வரமாங்க? எல்லாருக்கும் இது சாபம் தானே. இதுக்கப்புறம் பாருங்கள், இவர் சொன்னார், கொரோனா பீரியடில் ஆன்லைன் இருந்ததுனால தான் எல்லாம் நல்லதுன்னு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸுன்னு ஒன்று சொல்லுவீங்க. ஆன்லைன் கிளாஸில் உட்காந்துருக்கிற குழந்தை எல்லாம் ஆன்லைனில் நல்லா படிச்சுதுன்னு உங்களுக்கு ஞாபகமாக? அதுக்கு ஆன்லைன் பாடம் மட்டும்தான் படித்தாங்களா? வேறு என்னென்ன படிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தாங்க தெரியும், அனுபவப்பட்டவங்களுக்கு தாங்க தெரியும். அப்புறம் ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் கேட்குறாங்க, நீ என்னவாக ஆக விரும்புகிறாய்ன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுதுங்க, நான் செல்ஃபோனாக மாற விரும்புகிறேன்னு சொல்லுது. ஏன்னா அது ஏம்மா இப்படி சொல்கிறேன்னா அவங்க கேட்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் ஸ்கூல் விட்டு வந்தால் என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, எல்லாரும் செல்ஃபோனை வச்சுட்டே உட்காந்துருக்காங்க, அதனால நான் செல்ஃபோனாக பிறக்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்லுது அந்த குழந்தை சொல்லுது. பாருங்க, இதெல்லாம் கொடுமை தானே, இதெல்லாம் சாபம் தானே. நம்மளுக்கு ஒரு குழந்தை மனசில் அன்பு இல்லாமல் போயிடுச்சு, அப்பா அம்மா கிட்டேருந்து அன்பு கூட கிடைக்கலைங்கும் போது அந்த செல்ஃபோன் நம்மளுக்கு சாபம்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 பேரும் வரம்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, இந்த முந்தியெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒரு பத்திரிக்கையில் மஞ்சள் தடவி அக்ஷதை கொடுத்து எல்லாரையும் வாங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இதையே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் உங்களுக்கு கூகுள் பேல ஒரு மொய்யை கொடுத்துட்றோம், நீங்கள் ஸ்விக்கியில் எங்களுக்கு விருந்து அனுப்பிடுங்க. ஓகேவா? இது வரமா சாபமா? நீங்களே சொல்லுங்கள் நடுவர் ஐயா அவர்களே. இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை அளித்து எங்கள் அணியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனாங்க. லாஸ்ட்டில் என்னை மிரட்டிட்டு வர போயிருக்காங்க. ஆமாம், அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்தா கெட்டு போக மாட்டாங்க, செல்லை கொடுத்தா தான் கெட்டு போவாங்கன்றாங்க. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப இயல்பான ஒரு பேச்சு. லாஸ்ட் டைமாக அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்தது மலர்விழி அவர்களை வரம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கைபேசி என்பது கணவன் மனைவி உறவு போல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்த கலவை, இல்லாமலும் இருக்க முடியாதையா. கையாள தெரிந்தால் வரமே. 5 அங்குலத்தில் இன்னைக்கு உலகையாலும் வாமன ரூபம் கைபேசி. கையில்லா மனிதனை கூட காண முடியும், கைபேசி இல்லா மனிதனை காண முடியுமா? வரம் என்பதால் தான் எல்லோரும் பயன்படுத்துகிறோம், நடுவர் உட்பட. சாபம் என்றால் வீசி இருப்போம் அல்லவா? இன்னைக்கு ராணுவ வீரன் ஒருவர் செய்தி அனுப்புறாரு அம்மாக்கு, போருக்கு செல்கிறேன்னு.
மீண்டும் அதே கைபேசியில் தன் மகன் குரல் ஒலித்தால் அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். எவ்வளவு உணர்வு பூர்வமான பயன்பாடு. இன்னைக்கு மார்த்தட்டி கொள்கிறோம், என் பிள்ளை வெளிநாட்டுல வேலை பண்றான், படிக்கிறான்னு. கடல் கடந்து சென்றாலும் எட்டி செல்லும் உறவுகளை உங்கள் பக்கம் காட்டி அறிவை வளர்க்க மட்டுமல்ல அன்பை வளர்க்கவும் பயன்படுகிறது. இன்றைய தினம் பெத்த பிள்ளை சோறு போடுமான்னு தெரியல ஐயா, ஏன்னா அவன் வெளியூர் போயிடுறான். ஆனா நிச்சயம் சொமேட்டோவும் சுகியும் சோறு போடும். ரணுமந்தல்னு மேற்கு வங்காளத்துல ஒரு ஏழை பெண்மணி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பாடுறாங்க. லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடுமா அந்த அம்மா. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாரு. ஒரே நாள்ல புகழ்மிக்க பாடகியா மாறுறாங்க அந்த அம்மா. அவர்களை போல எண்ணற்ற பெண்களை, வீட்டில் முடங்கிய பெண்களை தொழில் முனைவோராக, பினான்சியலி இண்டிபெண்டா மாற்றி இருக்கிறது கைபேசி. மறக்க முடியுமா? இன்னைக்கு நீதா அம்பானியில இருந்து வடை சுடுற ஆயா வரைக்கும் QR ஸ்கேன் கோட் விற்பனைக்கு. வளர்ச்சி இல்லையா இது? இன்னைக்கு இந்த அரங்கம் மக்களால் நிரம்பி வழிகிறது. வீடு வீடா சென்று கூப்பிட்டோமா வெத்தலை பாக்கு வச்சு? இல்ல, ஒரே ஒரு கைபேசி நம் சங்கத்தின் வேலையை குறைத்து நேரத்தை மிச்சப்படுத்தி நம்மை இங்க இணைத்துள்ளது. மறக்க முடியுமா? அவ்வளவு ஏங்க, எங்க வீட்டுல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உச்சம் பெறும் வேலையில் போனை தூக்கிட்டு ஓடிடுவாரு, ஆபீஸ் கால்மா அப்படின்ட்டு. தற்காப்பு ஆயுதம்ங்க கைபேசி. கரகொலிய பார்த்தா அங்கேயும் அப்படிதான் போல. உங்ககிட்ட அடி வாங்காம தப்பிச்சாருன்றனாலயா? ஆமாம் ஐயா. அடுத்து ஒரு மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றமைக்கு 5000 ரூபாய் பரிசு தொகை தரு. அதுக்கு பதிலாக தனக்கு ஒரு கைபேசி கேட்குறான். கேட்டதற்கு இந்த காசை வச்சு ஒரு 10 புத்தகம் வாங்க முடியுமா ஐயா? கைபேசி வாங்கி தாருங்கள், 1000 புத்தகங்களை டவுன்லோட் செய்து படித்துக் கொள்கிறேன்கிறான். அவ்வாறு படித்து IAS தேர்ச்சி பெறுகிறான் ஒருவன். வகுப்புக்கு செல்லாம நீட்ல பாஸ் பண்றான். தமிழ்நாட்டை சார்ந்த மாணவன் தான் அவன். ஆக நன்மைகளுக்காகவும் இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் பயன்படுத்துகிறார்கள். குற்றம் கருவியினுடையதல்ல. நாம செஞ்சுட்டு நைஸா பழிய தூக்கி அதன் மீது சுமத்துக்கிறோம். நம்மை மீறி தவறுகள் நடந்திடாது. மல்லிகா மாமி சொன்னாங்க வாட்ஸ்அப் பைத்தியங்கள் பத்தி, அந்த ஸ்டேட்டஸ் பைத்தியங்கள். பின்னாடி வர அலை தெரியாம முன்னாடி வர வண்டி தெரியாம போட்டோ எடுத்தது அந்த பெண்ணோட குற்றமா இல்ல கைபேசி குற்றமா? சற்று சிந்தியுங்கள். அப்புறம் குழந்தைகளுக்கு புற்றுநோய். குழந்தைக்கு ஏமா போனு? பிள்ளைய பார்க்கறத விட நமக்கு என்ன வேலை? அதையும் மீறி கொடுக்கணும்னா ஏரோப்ளேன் மோடுன்னு ஒன்று இருக்கு, அதுல போட்டு கொடுங்க, ரேடியேஷன் பாயாது. என் செல்ல தோழி வித்யா மகள் உலக சாதனை படைக்கிறாங்க. அழகா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க வித்யா. அன்னைக்கு முழுவதும் பாராட்டு மழையில் நனையும் பொழுது உங்களுக்கு வரமாக தெரிந்ததா இல்லை சாபமாக தெரிந்ததா? அந்த வீடியோவை எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள்? எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணி இருப்பீங்க? நாளைக்கு அவ பிள்ளைக்கும் காட்டலாம் பெருமையாக. வரம் இல்லையா இது? அடுத்து என் அன்பு தோழி மகா மகா புத்திசாலி. வீட்டில் இருந்தபடியே எல்லா பில்லையும் ஆன்லைன்ல கட்டிட்டு, குழந்தை சந்தேகம் கேட்டா கூகுள்ல தட்டிட்டு, கைபேசி சாபமே அப்படிங்கிறத கைபேசிலேயே நோட்ஸ் எடுத்துட்டு, ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டு, எல்லாத்துக்கும் தட்டு தட்டுன்னு கைபேசியை தட்டிட்டு, இப்போ திட்டுன்னு திட்டுனா என்னமா இருக்கும்? மல்லிகா மாமி உண்மையிலும் புட்டு வச்சா என்னமா இருக்கும்? தட்டுன்னு அவங்கள தட்டணும் ஐயா, அதுக்காகத்தான். மல்லிகா மாமி பயங்கர ட்ரெண்டிங்க. ஒத்திகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஐ எம் பிஸி, ஆன்லைன்ல வரேன் சார், எப்படி வாட்ஸ்அப் கால்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாபம்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆகவே நடுவர் அவர்களே, அவசர உலகில் அவசியமானவன் கைபேசி. தீமைகளை களைந்து பயனுள்ளதாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சரிவர கையாள தெரிந்தவர்களின் வாழ்க்கை ஒரு வரமே, இல்லைன்னா சாபம்தான். ஆகவே நடுவர் அவர்களே, கைபேசி சாபமே என்று எங்களை சபித்து விடாமல் வரமே என்ற வரத்தினை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். குட். நேரத்துக்கு கரெக்டாக பேசியிருக்காங்க. உங்களை வம்புக்கு இழுத்துருக்காங்க. வாங்க மகாலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து கைபேசியை அமைதியில் மட்டுமல்ல அனைத்தும் வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சம்பளம் வாங்கின ஒருத்தர் பாடுறாரு, வாங்கின
சம்பளம் பேங்க்குக்கு போச்சு போச்சு, கூகுள் பே ஃபோனு பே யூஸு தான் ஆச்சு ஆச்சு. அவரோட அக்கௌண்ட் இப்போ பாடுது, நாங்காலி நாங்காலி மொத்தமாக காலி நாங்காலி. கையில் இருக்கிற காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்த நாம கையில் காசு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்காம செலவு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கோங்க. சேமிப்பை பற்றி அறிவுறுத்தி கொண்டு இருந்த நாம இன்னைக்கு எப்படி செலவு செய்யறது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி கற்றுட்ருக்கோம். இப்படி பண்ணால் 20ஆம் தேதி வரைக்கும்லாம் சம்பளம் வராதுங்க. 2ஆம் தேதியே நில் பேலன்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் வந்து காசு கையில் எடுத்துகிட்டு போகும்போது எங்கே திருட வந்துடுவானோ, திருட்டு கொடுத்துருமோ அப்படின்ற பயத்தோடலாம் போகவே வேணாம். நாமளே திருடர் ஃபோன் பண்ணுவார், ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்பாரு, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே பயந்து படபடப்பா நாமளே அந்த 4 இலக்க என்ன கொடுத்துருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட பேலன்ஸு கோவிந்தா கோவிந்தா தான். மொத்த சம்பளத்தையும் வாரி கொடுத்துட்டு நிற்கிற ஒரு அபாயகரமான விஷயம் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. திருடங்கிட்ட சாவி இல்லை, காசையே தூக்கி கொடுக்குற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஷேர் பண்ணுறோமா, இப்போ அந்த விஷயத்துக்கு வரேங்க. காலையில் எப்போவுமே காஃபி தேவைப்படுதோ இல்லையோ, நம்மளுக்கெல்லாம் பரபரப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. எதை எடுத்தாலும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, அதனால் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இது வந்து உண்மையா பொய்யா, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. வர்ற வீடியோவை அப்படியே ஷேர் பண்ண வேண்டியது. இதுக்கு பேர் என்ன, வதந்தி கிடையாது, வாந்தின்னு பேர் வச்சுக்கலாம். கைபேசியை வந்து இயக்கினோடனே குபுக்குன்னு வருதுங்க, நமக்கு இதயம் படக் படக்குன்னு வெடிக்குது. இனிமேல் நம்மலாம் வந்து கைபேசிக்கு இன்சூரன்ஸ் வைக்கிறோமோ இல்லையா, நம்ம காதுக்கும் இதயத்துக்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வச்சே ஆகணும். இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து ரத்த கொதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லைங்க, தனிமை. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்க பசங்களோட பேசுகிறதுக்கு வந்து இந்த அலைபேசி தான் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பையனை வாப்பான்னு கூப்பிட்டாலும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தடவையாவது வந்துட்டு போனான், தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும், வரேம்மா. இப்போ என்ன பிரிஞ்சிட்ட மாதிரியா இருக்குது, அதான் ஃபோன் இருக்குது, ஒன்றை பார்க்கணுன்னு கேட்டால் அங்கேயிருந்து அவர் என்ன வாங்கி தர்றாரு, மடிக்கணினி, டேபு, சின்ன திரை பெரிய திரை எல்லா திரையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவளோட முகத்திரையை மட்டும் நம்ம காமிக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த அலைபேசி வந்து தொலை தொடர்பு சாதனமாக ஆகுது. தொலை தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நம்ம அருகில் வந்து விட்டன. நம்ம அருகில் இருந்தவர்கள் அனைவருமே தொலை தூரத்திற்கு சென்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனது எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணி படிப்பாங்களாம். ஏம்மா போய் சொல்லலாம், ஆனால் இவ்வளோ போய் சொல்லக்கூடாதுமா, படிக்கிறதே போச்சு, இப்போ வாசிப்புங்கிறதே இல்லை. நாங்கள் ஏன் இன்றைக்கி இவ்வளோ புத்தகம் கொடுத்தோம், இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படியாவது கொஞ்சமாவது படிங்கயான்னு. புத்தகங்களை படிக்கும் பொழுது கற்பனை வளம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்ஸு. நம்மளால் வந்து 2 மணி நேரம் திரைப்படத்தில் கூட உட்கார முடியல, உடனே ஒரு 10 தடவை நம்ம வந்து கைபேசி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னவோ வந்து நம்மளோட மோடி நம்மளுக்கு ஏதோ அங்கேயிருந்து குறுஞ்செய்தி அனுப்பின மாதிரியும், அடுத்த நேரமே நம்மளுக்கு வேலை இருக்க மாதிரியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்களா. ஒரு 2 மணி நேர திரைப்படத்தை கூட பார்க்கும் பொறுமை இழந்தவர்களாக நம்ம இன்றைக்கி ஆகிவிட்டோம். ஷார்ட்ஸுங்கிற ஒரு 5 நிமிட 10 நிமிட ஒரு குறுங்காணொளி வந்து விட்டது, அதை கூட நம்மளால் பொறுமையாக பார்க்க முடியல. மக்களுக்கு பொறுமைங்கிறதே ஒன்றும் இல்லை, சமைக்கிறதுக்குள்ள பசிக்குது சமைச்சு சாப்பாடு டேபிளுக்கு வரும்போது அவன் காணாமலே போயிருப்பான் அந்த இடத்துலேருந்து. அந்த மாதிரி ஒரு பொறுமை இல்லாத நிலைக்கு தான் நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு எதுக்குங்க ஃபோனு? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இது வள்ளுவர் சொன்னது. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் கூகுளில் காண்பது அறிவுங்கிறான். உங்க தாத்தா கிட்ட போய் கேளு, உங்க அப்பா கிட்ட போய் கேளுன்னா, இல்லை அதெல்லாம் வேணாம், கூகுள் சொன்னா சரியா தான் இருக்கும், எங்க டீச்சரே அதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா காலகட்டத்தில் வந்து ரொம்ப உதவியாக இருந்துதான். ஆமாங்க, உதவியாக தான் இருந்தது. பசங்கள்லாம் எப்படி படித்தாங்கன்றது ஆசிரியரான எங்களுக்கு தான் தெரியும். அந்த வழி வீடியோவை ஆன் பண்ணுங்க மியூட்டில் போங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கிழிய கத்தினது நாங்கள் தான். கொரோனா காலகட்டத்தில் அலைபேசி எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, நல்லது. கொஞ்சம் பேருக்கு கிடைக்காது, ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் திரும்பி வரும்போது அவங்கள படிக்க வைப்பது எங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. ஆனால் இந்த அலைபேசி மோகத்தில் இருந்தாங்க பாருங்க, யோ அமேசானு, ஹாட்ஸ்டாரு, இவங்க பார்க்காத இது கிடையாதுங்க. என்ன பார்க்குறாங்க, காட்சி ஊடகத்தை அப்படியே வந்து பெற்றோர்கள் கையில் திணித்து விட்டார்கள். என்ன பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்க, அது குழந்தைங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எப்படி பயன்படுத்தணுன்ற அறிவு நம்மளுக்கு இருக்கணும். கருவியை கூட
குறை கூறக்கூடாதுன்னு சொல்றாங்க. குழந்தைக்கு அது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 5 நிமிஷம் கடந்து பேசிட்டு இருக்கீங்க. 5 நிமிஷம் கடந்து. அதனால் கைபேசி, மடிக்கணினி இந்த எல்லா சாதனங்களும் சாபமே என்று தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள். நன்றி, வணக்கம். பொதுவாக நடுவர்கிட்ட இப்படி டைரக்டாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்றாங்க. பேசி முடிச்சு வாட்ஸ்அப் பாருங்க, ஏதாவது பாராட்டு வந்திருக்கான்ட்டு. இல்லை, அவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கேன், அது வேறு விஷயம். அடுத்ததாக மஞ்சுளா, வரம் என்ற தலைப்பில் அவங்க கொஞ்சம் பிறந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து கொஞ்சம் லேட்டாக வேறு வந்தீங்களா? இல்லை அப்போயே வந்துட்டீங்களா? என்ன லேட்டாக பார்த்தீங்களா? பரவாயில்ல. லேட் சந்திரமோகன்றீங்களா? இந்த வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை கொஞ்சம் பாராட்டலாம், நிறையவே பாராட்டலாம். வளர்ந்து வரும் இந்தியாவில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை பாராட்டி வரம் என்று பேச நாங்கள் வந்திருக்கும் போது சாபோன்னு பேச வந்திருக்காங்க. ஒரு அலைபேசி அழைப்பை தனிப்பட்ட அழைப்பாக கருதி நேரம் விரயத்தை தடுத்து கூகுள் மேப்ஸின் உதவியினால் பூர்வாமிடமியருக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நடுவர்களுக்கும் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரே ஒருத்தர் தான், அவர்களுக்கும். இந்த பெரும்பான்மையானோர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அலைபேசியில் உள்ள ஒரு வாட்ஸ்அப் எனும் செயலியில் புலனக்குழு இருக்குது, தமிழை வளர்ப்போம்னு. அத்தனை பேரும் சாபமே அணியை உட்பட அனைவரும் அந்த உறுப்பினத்தின் அங்கத்தினர் தான். அவங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரமே என்று பேச வந்த நாங்களும் சாபமே என்று கூகுள் சர்ச், சாட் ஜிபிடி, கிளாட் ஏஐ அனைத்திலும் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு சாபமே என்று கூற வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சு, என் கேமரா அலைபேசியில் மெமரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு சொன்னீங்களே மகா, அதுக்கு தான் அலைபேசி. வரம், கிரியேட்டிங் மெமரிஸ். அவங்க பொண்ணு பாடும்போது அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லையா, ஏன்னா அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்து சாபமேன்னு பேச வந்திருக்காங்க. நல்லா வந்தீங்கம்மா. மல்லிகா ஆண்டி, நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்களோ வீட்டில்? பிள்ளைகள் பார்க்கில் எவ்வளோ பேர் ஆடுறாங்க தெரியுமா? ஓடி விளையாடும் பிள்ளைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றனர். அவர்கள் பெற்றோர் அவர்களிடம் ஒரு அலைபேசியை கொடுத்துள்ளனர். என் பொண்ணு 8 மணிக்கு மேலே வரலன்னா கால் பண்ணி கேட்டுப்பேன் எங்கே இருக்கேன்ட்டு. எதுக்காக நம்ம பயன்படுத்தணுமோ அதுக்காக பயன்படுத்தினா அனைத்தும் நன்மையே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் எப்படி உபயோகிக்கிறோமோ அதை பொறுத்து தான் சாபமோ வரமோன்ட்டு. இன்னொன்று சொன்னீங்களே, கேன்சர் வருது பிள்ளைகளுக்கு. பாருங்க, கிராமத்தில் இருக்க யாருக்கும் தொலைபேசி யூஸ் பண்ண யாருக்கும் வரதே இல்லைங்களா? வரணும்னா வந்து தான் ஆகும், அது விதி. அதனால செல்ஃபோனுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லைங்க. அடுத்து இப்போ என்னோட உரைக்கு வரேன். சோத்துல சுண்டைக்காயை மறைக்கலாம், வெண்டைக்காயை மறைக்கலாம், முழு பூசணிக்காயை மறைக்கலாங்களா? கொரோனா வந்தபோது அனைவரும் ஸ்டே இன்சைட், ஸ்டே சேஃப்னு சொன்னாங்க. ஸ்டே விதவுட் ஃபோன், ஸ்டே விதவுட் வைஃபை, ஸ்டே விதவுட் இன்டர்நெட்னா எத்தனை பேர் தாக்கு பிடிச்சிருப்போம்? அத்தனை பேர், எவ்வளவு பேர் புருஷனை அங்கே விட்டுட்டு, ஆர்மியில் விட்டுட்டு, பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அனைவரும் வீட்டிற்குள் இருந்தோம். கைபேசி, மடிக்கணினி, அலைபேசி, அதன் மூலம் மட்டும்தான் தொடர்பில் இருந்தோம். எங்கள் வீட்டில் நான் ஒரு தனியாக இருந்தேன், என் பிள்ளைகளும் புருஷனும் வேற ஊரில் இருந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் போட்டுட்டாங்க. அலைபேசி மட்டுமே அங்கே துணையாக இருந்தது. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எங்கே படித்தாலும் படிக்கும். ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்காம ஸ்கூலில் எல்லாம் டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்களாமா? பள்ளியில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களா? அதனால் படிக்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் படிக்கும். ஆன்லைன் ஒரு வரப்பிரசாதமாக இருந்து நம்ம எல்லாம் மொழி பிதுங்கி இருந்தபோது வகுப்பறை அடுப்பங்கரை வரை கொண்டு வந்தது. அலைபேசி காசு இல்லாதவங்க கூட கடனை வாங்கி அலைபேசியோ ஒரு மடிக்கணினியோ வாங்கி படிப்பை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மறக்கவே கூடாது. மறக்கலாமா, மன்னிக்கலாமா, சாபம் சொல்லலாமா? வரோன்னா வரோம் தான். பேங்க்குக்கு போய் நிற்கணும்னா அந்த காலத்தில் அரை நாள் விடுப்பு எடுத்து போய் நிற்போம். நின்றுட்டு சலான் ஃபில் பண்ணுறது, வித்ட்ராயல் ஃபார்மு, அவர் காசு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி முறைப்பார். லஞ்ச் டைம்மா நீ போயிட்டு வா. இப்போ உட்காந்த இடத்துல தடவி NEFT, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், UPI, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், IMPS, இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ், எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இங்கே வந்து சாப்பாடு பேச வந்திருக்கீங்க? அனைத்தையும் நொடியில் எல்லாத்தையும் அந்த கருவி உட்கொண்டு விடுறது. டார்ச் இருக்கா? இருக்கு என் ஃபோனில். அலாம் இருக்கா? கேலண்டர் இருக்கா? அத்தனையும் இருக்கிறது. சாபம் என்றால் சாபமே, வரம் என்று பார்த்தால் அது வரமாகும். உபயோகிக்கிற கையில் உள்ளது அதனுடைய பயன்கள். அடுத்தது நம்ம மல்லிகா ஆண்டி போயிட்டாங்களா? அன்றைக்கி ரிஹர்சலில் ஜூம் ஆன்லைனில் வரன்ட்டு போய் வழி அனுப்பி வச்சது மகனை கனடாவுக்கு.
வீடியோ கால் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம், நினைச்ச நேரத்துல பார்த்துப்பாங்க எல்லாரும். அதனால கண்டிப்பாக அலைபேசியை உபயோகிக்க வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ணா கண்டிப்பா அது வரவே. அடுத்ததாக கடைசியாக என் உரையை முடிவதற்குள் கண்ணதாசன் அப்பயே பாடினார். அவங்க காலத்துல ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் அப்ப வளரல. தேடினேன் வந்ததுன்னாரு, கூகுள் சர்ச் வந்துச்சா, நாடினேன் தந்தது, ஸ்விக்கி டெலிவரி, மிந்த்ரா ஆன்லைன், அவ்வளவையும் வீட்டுக்குள்ள இருந்தே பண்றோம், எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடுறோம். நீங்க என்ன சொன்னீங்கம்மா, கூகுள் பே பண்ணி பண்ணி பணம் காலி ஆயிடுச்சுன்னா விரலுக்கேத்த வீக்கம், எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு பண்ணணும்ன்ட்டு பார்த்து வச்சுக்கணும், கரெக்டாக பண்ணலாம், பயன்படுத்த வேண்டிய பயனில் பண்ணணும். அடுத்து நாடினேன் தந்தது, எல்லா ஷாப்பிங்கும் வாசலில் நின்றது. எத்தனை பேர் ஓலா ஊபர் இல்லாமல் எத்தனை பேரால் தனியாக போக முடியும்? இங்கே ஓலா ஊபர் ரேப்பிடோ நேற்று யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, ஏறி போயிட்டே இருந்துட்டாங்க. வாழவா என்றது, கடைசியில கல்யாணம், லைஃப்ல மேட்ரிமோனி கூட வந்துருச்சாங்க. அதனால அலைபேசியை உபயோகிக்க வேண்டிய நேரத்தில் உபயோகிக்க வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ணானா கண்டிப்பாக அது ஒரு வரமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை அருமை அருமை. அதாவது வரம் என்ற தலைப்பிலே பேச சொன்னா நீங்க அவங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, முதல்ல இருந்து ஆரம்பத்திலேருந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரையும் சபிக்கிறாங்க. நிறைவாக வித்யா அவர்கள், அவங்க சிலம்பம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சொற் சிலம்பம் சிலம்பமும் ஆடுவாங்களா? சூப்பர். தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என என் தாய் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எங்க எதிரணிக்கு பாலுக்கும் பால்டாயிலுக்கும் வித்தியாசம் தெரியல. அதனாலதான் மஞ்சு நீங்க எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில இருந்து காஃபி கேட்பீங்களா செல்ஃபி கேட்பீங்களா? காலையில எழுந்ததுக்கு காஃபிக்கு பதிலாக செல்ஃபி கேட்டுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மலர்விழி சொன்னாங்க கணவன் மனைவியோட உறவை பத்தி. நான் சொல்றேன், என் கதையை கேளுங்க. ஐயா, என் புருஷன் தாலி கட்டினது என்னமோ எனக்கு தான், வாழ்றது போல இந்த ஆண்ட்ராய்டு கூட தான் நடுவர் அவர்களே. அதுக்காக தான் இவளை கையோட இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. இப்ப கூட பாருங்க, அவளை வச்சுட்டு அங்க நின்றுட்டு இருக்காரு, ஏன் கூட வரல. நடுவர் அவர்களே, அவர் எங்க போனாலும் சரி, என்ன கூட்டிட்டு போறாரா இல்லையோ கூடவே அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. கடைசியில கழிவறைக்கு கூட விட்டு வைக்கல நடுவர் அவர்களே. சரி, நம்மளை கட்டினதுதான் இப்படி வந்துட்டு இவகிட்ட சிக்கிக்கிச்சேன்னு பார்த்தா, நம்ம பெத்ததாச்சும் சரியா வரும்னு பார்த்தா, அது காலையில எழுந்து அம்மான்னு தேடுறதுக்கு பதிலா ஆண்ட்ராய்டை தேடிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப சொல்லுங்க, இவ எனக்கு வரமா இல்ல எனக்கு வந்த சாபமான்னு? யாருமா உங்க கணவரையா சொல்றீங்க? இவள நடுவர் அவர்களே, ஆண்ட்ராய்டு நடுவர் அவர்களே. இக்கதை சிரிப்பதற்கானது மட்டும் கிடையாது, சிந்திப்பதற்குமானது. அறிவியலின் வயிற்றில் பிறந்த சோதனை குழாய்களில் பிறந்த இந்த மின்னணு சாதனங்களுக்கு வேண்டுமானால் நம் இயற்கையான வாழ்வியல் முறைகளை மாற்றி நம் வாழ்வில் விளையாடுவது ஒரு சாதனையாக இருக்கலாம். ஆனால் இயற்கையிலேயே தாயின் கருவறையில் பிறந்த நமக்கு நம் எதிர்கால சந்ததிகளை சோதனை குழாய்களில் சென்று தேடுவது எவ்வாறு வரமாக இருக்க முடியும்? அது என்றும் நமக்கும் நம் எதிர்கால சமூகத்துக்கும் சாபந்தான் நடுவர் அவர்களே. ஐயா, எங்க எதிரணியில சொன்னாங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு இது பண்ணாங்களாம். 2004 சுனாமி வந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல சமீபத்தில் நடந்த கேரளாவோட நிலச்சரிவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதுல நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா 2004 சுனாமில அந்தமான் தீவுகள்ல இந்த மின்னணு சாதனங்களின் வாசனையே இல்லாமல் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் வரப்போகக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து காடுகளை விட்டு மலையில போய் அவங்க உயிர்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. கேரள நிலச்சரிவிலும் அப்படிதாங்க. விலங்குகள் எல்லாம் 3 நாளைக்கு முன்னாடியே ஆபத்தை உணர்ந்து வேற இடம் போய் உயிரை பார்த்துக்குச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மின்னணு சாதனங்கள் வளர வளர நமக்கு இறைவன் இயற்கையாகவே வரமா ஒரு நுண்ணறிவு கொடுத்தாரு பாத்தீங்களா, செயற்கை நுண்ணறிவு. அது நம்ம விட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சு. இது வரமா? செயற்கை நுண்ணறிவு இல்ல, இயற்கை நுண்ணறிவு. இது வரமா இல்ல சாபமா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க மூளை அப்ப கொஞ்சம் மின்னி மின்னி போயிட்டு தான் இருக்கும், மண்டைக்குள்ளதான் இருக்கு. ஆனா எங்க எதிரணியோட மூளை எங்க இருக்கு தெரியுமா? தோ உள்ளங்கையில. மறந்தாப்படி இப்படி வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் நடுவர் அவர்களே, அவங்களோட கதி அதோ கதிதான். நடுவர் அவர்களே, அன்று அறியாமையால் 200 ஆண்டு காலம் அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இன்று அறிந்தே நம் மூளையை இந்த மின்னணு சாதனங்களிடம் நாம் அடகு வைத்து விட்டோம். கூடிய விரைவில் அவற்றை மீட்டு எடுக்காவிட்டால் எதிர்கால சந்ததி இயற்கை மனிதனால் ஆளப்பட போவதில்லை, இயந்திர மனிதன் மட்டுமே இங்கு ஆண்டு கொண்டிருப்பான். அவனிடமும் நாம் அடிமையாகவே இருக்க போகிறோம்.
ஐயா ஒரு காலத்துல ஒரே நேரத்துல 100 விதமான செயல்களை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சதாவதானின்னு பேர் வாங்கினாங்களா நம்ம முன்னோர். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு மேல எதன் மீதும் கவனத்தை செலுத்த முடியாமல் கவனச்சிதைவு நோய்க்கு ஆட்பட்டு தவித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய எதிர்கால சமுதாயம். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனையுமே ரீலுங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த கவனச்சிதைவு நோய்க்கு எல்லாம் காரணம் இந்த ரீல்ஸ் மோகம்தான்னு நான் சொல்லல, உளவியல் ஆய்வுகள் சொல்லுது. எங்க அண்ணா சொன்னாரு, வாங்குறது எல்லாமே இந்த மின்னணு சாதனங்கள்லாம் அவ்வளோ பெரிய வரம், அது என்ன அவ்வளோ கஷ்டமானு. நடுவர் அவர்களே, இவங்கள் வரம்னு வாங்கி குவிச்ச இந்த மின்னணு குப்பைகளால தான் இன்னைக்கு நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பூமி தாய்க்குமே இன்னைக்கு அது சாபமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் அபாயகரமான கழிவுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது இந்த மின்னணு கழிவுகளே. நடுவர் அவர்களே, இதை அகற்ற வழி தெரியாம இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த பூமி தாய் இயற்கையா கொடுத்த இந்த பூமியை விட்டுட்டு நிலாவில் தண்ணி இருக்கா குடிக்க, செவ்வாய் கிரகத்தில் ஒரு கிரவுண்டு நிலம் என்ன விலை போகும்னு தேடிக்கிட்டு இருக்கு இந்த செயற்கை மூளை. நடுவர் அவர்களே, இங்க 8 திசையிலையும் பரவி இருக்கிறதுனால மட்டும் ஒரு விஷயம் சாதனையா ஆயிட முடியாது. ஏன்னா கொரோனா கூட 8 திசையிலையும் பரவி தான் கிடந்துச்சு. இதை யாரு சாதனைன்னு ஏத்துப்பாங்க? எந்த ஒரு மின்சாரமும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே கரிகாலன் கட்டினானே கல்லணை, அதிலும் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட தொழில்நுட்பத்திலும் இருக்கிறது ஐயா சாதனை. இதுக்குன்னு நாங்க என்னடா ரொம்ப பழமைவாதிகள்னு நினைச்சிடாதீங்க. எங்களுடைய வள்ளுவன் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்று எங்க எதிரணி அந்த குறளுக்கான விளக்கத்தை தப்பா புரிஞ்சிருக்காங்க. என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் நீங்க எது அதிகமோ அதை வச்சு மதிப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நாங்களும் அதே தான் நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பேசுறதும் அதிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைவாக இதை கூறிக்கொள்கிறேன், இந்த பூமி தாய், இந்த பூமி இயற்கை அன்னை கொடுத்த அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இதில் நம் கண்டுபிடிப்பு ஒரு சிறிய சிட்டுக்குருவிக்கு தீங்கிழைப்பினும் அது இந்த ஒட்டுமொத்த உயிர் சமூகத்துக்கும் சாபமே என கூறி எங்களுடைய எதிர்கால சமுதாயம் இந்த மின்னணு செயற்கை நுண்ணறிவை நம்பி ஏமாந்து விடாமல் இயற்கை நுண்ணறிவை பேண வேண்டும் எனில் நடுவர் அவர்களே நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகா மரியாதையா ரிக்வெஸ்டா கேட்டிருக்கீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா. முதல்ல ஒரு விஷயத்தை நாம் பாராட்டணும். 6 பேருமே அதிக குறிப்புகள் கூட கையில் வச்சுக்காம மடை திறந்த வெள்ளம் போல் பேசியிருக்கிறார்கள் 6 பேருமே. ஏன்னா எவ்வளோ ஒரு திறமையோடு அவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள், பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ரிஹர்சல் பார்க்காம எந்த பட்டிமன்றமும் நடக்காது. ஏன்னா நான் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் தலைமையில் கல்யாண மாலையில் பட்டிமன்றம் பேசும்போது 2 நாள் முன்னாடி எங்களை கூப்பிட்டுட்டு என்னென்ன கருத்துக்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடந்தது. நான் ஒரு 6-7 கருத்துக்கள் வச்சுக்கும்போது அவர் என்ன சொன்னார், சார் இந்த 2-3 இதை விஷயத்தை இவங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அவங்களுக்கு கருத்துக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 6 பேருமே ஒரு சிறப்பான பேச்சாளர்களாக இது இன்று இது குடத்தலிட்ட விளக்கு போல் இருக்கிறது, நாளை குண்டில் மேலிட்ட விளக்கு போல் ஆக வேண்டும் என்பதற்காக நான் முதல்ல பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ வேலைகளை அவங்கள வச்சுக்கிட்டு அதுக்கு இடையில இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணுன்ற அந்த ஆர்வம், அது எல்லாமே இந்த நிகழ்ச்சி நடந்த அத்தனை இதுவுமே நான் சொல்கிறேன். அதில் என்னென்னா, இப்போ சாய்ராம் சார் எனக்கு 30-35 வருஷமான நட்பு உண்டு அவரோட. அவர் மாதிரி தலைவர் மாதிரி இவங்கெல்லாம் இங்கே ஒரு ஃப்ளாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இல்லாமல், இப்போ அவர் சொன்ன யாரும் அன்றைக்கி பேசும்போது சொன்னாங்க, எதிர் வீட்டில் யார் இருக்குதுன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு. சுனாமி வந்த போகிறவங்க இது பண்ணும்போது ஏதாவது பூகம்பம் வந்தால் தான் மொத்த பேர் சந்திக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் வீட்டுக்கு கழியாக தான் இருப்பான், அவன் அவ்வளோதான் அவன் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இது உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் தான் இது. அண்ட் விஞ்ஞான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், ஒரு நாள் ஒரு கண்டுபிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்க சொல்கிறது வரம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. இந்த செல்ஃபோனு, மடிக்கணினி, ஆப்பு எல்லாம் வரம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. அதுக்கு சொன்ன காரணங்கள், இப்போ ஒரு உதாரணத்திற்கு அவங்க சொன்னும்போது அந்த இபி பேமெண்ட்டு, டெலிஃபோன் பில் பேமெண்ட்டு, இப்போ இதெல்லாம் எதுக்குமே க்யூவில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இன்றைக்கி. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம பணத்துக்காகவே நம்ம கேவலமாக பார்க்கப்படுவோம். பேங்க்கில் திட்டுவான், இருங்க போங்கன்னு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுவான். இத்தனைக்கு நம்ம தொட்டு நம்ம வித்ட்ரா பண்ண வந்திருப்போம், நம்ம கொடுக்குற டெபாசிட்டை தான் அவன் சம்பளமே வாங்குவான், ஆனால் நம்மளை கேவலமாக பார்ப்பான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே கட் ஆஃப் ஆகிடுது. இன்னொன்று, பணத்தை கேரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இளநீர் வாங்கின அன்றைக்கி டீ கடையில் நிற்கிறேன், 10 ரூபாய்க்கு ஒருத்தர் கிங்குன்றான், 10 ரூபாய்க்கு கேட்டால் ஒரு டீ சாப்பிட்டு போயிருக்கான். இன்றைக்கி ஒரு டீ சாப்பிட்றதுனா கூட அட்வான்டேஜ் வந்துடுது உங்களுக்கு. இந்த மாதிரி பேமெண்ட் வகைகள்லாம் வந்துச்சு நிறைய. அது வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரம் தான். கொரோனா பீரியடில் இவங்க சொன்னாங்க, அது இவங்க அதை தப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. கொரோனா பீரியடில் உண்மையிலேயே
மிக மிக பயனுள்ளது. ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது. மரண பயம் அத்தனை பேர் வீட்லேயும் வந்தது. அப்போது இந்த ஜூம்ங்கிற ஒரு இது உள்ளே வந்தது. ஜூம் மூலமாக மீட்டிங்ஸ் நடத்தி நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து பிடிச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் செல்ஃபோன் பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு தனி வார்டே வரும்ன்றாங்களாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுதுன்றது படிச்சு. சரி, அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தனால தான் அது வருது. இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வான்டேஜ். ஜூம் மீட்டிங் ஒரு அட்வான்டேஜ், நம்ம கலந்துக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தினமணியில் ஆசிரியர் வந்து தினமணி ஆசிரியர் என்னுடைய நாடகத்தை பார்க்க வந்தார். ஒரு நாள் பார்க்க வந்துட்டு நைட்டு நான் ஈவினிங் காத்தால நாடகம் பார்த்தாரு. ஈவினிங் வந்து எனக்கு ரோட்டரி மீட்டிங்கு. ஒரு 7:30 மணி இருக்கும்போது தினமணி அலுவலகத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. சார், ஆசிரியர் வந்து உங்களை பற்றி எழுத போகிறாரு, உங்கள் நாடகத்தை பற்றி உங்கள் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு. நன்றாக யோசித்து பாருங்கள், முன்னாடி காலமாக தான் அந்த 7:30 மணிக்கு நீங்கள் எங்கே போவீங்க ஃபோட்டோவுக்கு? எங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அம்பத்தூரில் இருக்கிற தினமணி ஆஃபீஸு டக்குன்னு என்னுடைய செல்ஃபோனில் ஃபோட்டோ இருந்தது, உடனே அனுப்பிச்சிட்டேன், வந்துடுச்சு. இது வராமன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க சாபத்துக்கு நான் ஆளாக வேண்டியிருக்கோம். ஸோ இவங்க சொல்கிற சில கெடுதல்கள் தான் நிறைய இருக்குது. இந்த ஃப்ராடுத்தனம்ன்றது இருக்குது பாருங்கள், அது நிறையவே இருக்குது செல்ஃபோனில். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா தெரிஞ்சதை தவிர தெரியாத எந்த ஃபோன் காலையும் எந்த மெசேஜையும் நம்ம எடுக்கக்கூடாது பல தடவை சொன்ன பிறகும் படித்தவர்கள் சிலர் அந்த தவறை செய்து அதுக்காக மாட்டின்னு இருக்காங்க. படித்தவர்களே நிறைய பேர். இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, மௌலி சாருடைய பிரதர் காந்தன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருப்பாங்க. அவரே வந்து தெரியாமல் ஆன் பண்ணிட்டார். சரி, ஏதோ ஒரு நம்பரில் வந்திருக்குன்னு ஒரு வீடியோ கால் ஆன் பண்ண உடனே அதில் என்ன ஆகிடுச்சு, ஒருத்தர் மிரட்டுறாரு, நீங்கள் வந்து இத்தனை லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு. இவர் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணல, இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் மேலதிகாரி பேசுவாங்கன்னு ஒரு செட்டப் பண்ணுறாங்க. எங்கள் போலீஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாரு ஏமாத்துறதுக்கு. அந்த மாதிரியான சில விஷயங்கள்னு வந்தால் அது சாபம்னு எடுத்துக்கிறதா இல்லை வரம்னு எடுத்துக்கிறதா, இது நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது. சரி, உங்களுக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் வாழறவங்கள பற்றி சொன்னாங்க. அது நிச்சயமாக வந்து சரி, நீங்கள் என்ன தான் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் பார்க்குற சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, பிள்ளைகளை பார்க்குற சந்தோஷம். அதுக்கு ஒரு எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னுடைய கசின் சிஸ்டர் வந்து 2 பசங்க, ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஒரு பையன் இங்கே இருக்கான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பையன் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்க்குறான். அம்மாவை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் பசங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துட முடியாது அமெரிக்காவிலேருந்து. அவன் வந்துட்டான் பாவம். வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு ஒரு 2 நாள் தான் அவனுக்கு இருக்க முடிஞ்ச ஒரு சூழ்நிலை. 2வது 3வது நாள் கிளம்பி போயிட்டான் சார். கிளம்பி போன உடனே அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இப்போ அவனால் உடனே வர முடியாது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த பையன் அந்த ஈமச்சடங்குகள் முழுக்க அவன் வீட்டில் நடக்கிற அத்தனையுமே வீடியோவாக அவன் பார்க்குறான், கண்ணீர் வடிக்கிறான். இது ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான். ஆனால் அது பயன்பட்டதா இல்லையா? அந்த வீடியோ அவன் பார்த்து அவன் பயன்பட்டதா இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி நடக்கும். இப்போ வள்ளுவர் எல்லாருமே வள்ளுவரை சொன்னாங்க. அதே வள்ளுவன் தான் சொன்னான், பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து போய். எதையுமே நம்ம அதிகமாக நம்ம இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுக்கிறதுக்கு நம்ம மனசு வர மாட்டேன். அதை தாண்டி அந்த குழந்தை ஃபோட்டோ எடுத்தது பார்த்தீங்களா, அந்த குழந்தை நல்லா தானே யூஸ் பண்ணுது அது அந்த வீடியோவை. அதை ஏன் நீங்கள் யாரும் சொல்லலை? அந்த தாயை பாராட்டணும்ல. அந்த தாய் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா அந்த செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. எதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதுவாகிடுறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பரமஹம்சருக்கு அடுத்த நாள் பிறந்த நாள். அவருக்கு வந்து அவங்க சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பெரிய லட்டு செஞ்சுட்டாங்க. ராத்திரி எறும்புகள்கிட்டேருந்து காப்பாற்றணுமே, சர்ப்ரைஸாக அவருக்கு கொடுப்போம்னு நினைக்க போய் நைட்டு தூங்கவே இல்லை. சரி, அவரையே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி சாமிஜி உங்களுக்கு லட்டு கொடுக்கணும்னு செஞ்சு வச்சுருக்கோம், அது எறும்புகள்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு. சுற்றி சர்க்கரையை போடுங்கன்றார் அவர். இவர் சிஷர்லாம் முழிக்கிறாங்க, இது ஏற்கனவே எறும்பு வரும்னா சர்க்கரையை போடுங்கன்னு என்ன முழிக்கிறீங்க? எறும்பு வந்து அந்த சர்க்கரையை மட்டும் தின்னுட்டு அதை தாண்டி இருக்கிற லட்டை பார்க்காம திரும்பி போயிடும். நாமளும் அப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களிலே உழன்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு அவசியமானது தான் எல்லாமே. ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ன்ற முறையில் தான் இருக்குது. கத்தி என்பது கூர்மையான ஆயுதம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ, யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் கையில் தான், நம்ம கையில் தானே இருக்குது. இப்போ டிவி வந்து சீரியல் பிடிக்கலன்னா உடனே ஆஃப் பண்ணுறோம், இல்லை சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கோமே, அது நம்ம கையில் இருக்குது. இதுவும் நம் கையில் தான் இருக்கிறது. இதை வரம் என்று பார்த்தால் வரம், சாபம் என்று நினைத்தால் சாபம். அது நம்முடைய மனநிலையில் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் உட்காருங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஐயா உங்கள் திருக்கரங்களால் எங்களுடைய பேச்சாளர்களுக்கு முதலில் ஹரீஷ், அடுத்ததாக மலர்வழி, அடுத்து மஞ்சுளா, அடுத்து எங்கள் நகைச்சுவை திலகம் மல்லிகாமணி, மகாலட்சுமி, வித்யா. நன்றி ஐயா. அடுத்ததாக சிறார்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் ஒப்புவித்தல் போட்டி முடிந்தது. அதற்கான பரிசளிப்பு இப்பொழுது. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி 5 முதல் 8 வயது. முதல் பரிசு மகதி. இரண்டாம் பரிசு அர்பா. மூன்றாம் பரிசு மகிழ்மாறன். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மூன்றாம் பரிசு மகிழ்மாறன். அடுத்ததாக கவிதை ஒப்புவித்தல் போட்டி 9 முதல் 15 வயது வரை. முதல் பரிசு ஆராதனா ரோஷ்னா. இரண்டாம் பரிசு. அனைவரும் கரகோஷம் எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். இரண்டாம் பரிசு ரோஷ்னா. மூன்றாம் பரிசு உத்ரா செல்வி. அடுத்ததாக பேச்சு போட்டி 5 முதல் 8 வயது வரை உள்ள பிரிவின் கீழ். முதல் பரிசு லக்ஷித். இரண்டாம் பரிசு சாய் பிரணவ். வரவில்லை என்பதால் லக்ஷித்தை வாங்கிக் கொள்கிறார். மூன்றாம் பரிசு கோஷிகா. பேச்சு போற்றி 5 முதல் 8 வயது வரை. மூன்றாம் பரிசு கோஷிகா. அடுத்ததாக 9 முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி. முதல் பரிசு கௌஷலேஷ். இரண்டாம் பரிசு சம்யுக்தா. மூன்றாம் பரிசு ஆராதனா. அடுத்ததாக தன்னார்வலர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்க உள்ளது. பிரபுகுமாரி அக்கா அவர்கள். திரு நாகராஜன் ஐயா அவர்கள். சுபாஷினி மேம். ஸ்ரீனிவாசன் சார் இருக்காங்களா? ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் மற்றும் ஒரு நாகராஜ் ஐயா அவர்கள். திரு தியாகராஜன் ஐயா அவர்களையும் அழைக்கிறோம்.
லக்ஷ்மி நாராயணன் ஐயா, திருமதி லாவண்யா அக்கா, லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களுக்கு, அன்னைக்கு எழுதி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு, நான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க இருக்கும். திரு பாலாஜி ஐயா அவர்களுக்கு, திருமதி மல்லிகா மாமி அவர்களுக்கு, அன்னபூரணி, நம் சங்கத்தின் அன்னபூரணி, ஒளி மற்றும் ஒளி உதவி செய்த திரு சசி அவர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை புரிந்த மற்ற 2 நபர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனிதா, ஓகே. அடுத்ததாக மிக முக்கியமான ஒருத்தருக்கு நினைவு பரிசு கொடுக்குறோம், ஒரு அன்பு பரிசு கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், திருப்பி நம்முடைய இந்த நிகழ்ச்சியெல்லாம் உலகம் ஃபுல்லாக போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு, விஜய் கணேஷ். நம்ம யூடியூப்பை தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம். 235 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், அதை அதிகப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. விஜய் கணேஷ் அவர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு மேலே வாங்க, அதை ஆட்டோ மோடில் போட்டு வாங்க, கொஞ்சம் வாங்க. நீங்கள் என் முகத்தை கூட அழகாக காமிக்கிறாருங்க அவர், நல்ல பலமாக கை தட்டுங்க.